சொன்னா அதனுடைய பிரதிபலிப்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்துல தெரியும். பிரதிபலிப்புனா என்ன? ஒரு வகை இறங்கும் பொழுது அவர்கள் ரொம்ப சிரமப்படுவதை சஹாபா பெருமக்கள் பார்ப்பாங்க. இப்போ இதற்கு அல்லாஹ் ஒரு வழியை காட்டுவானே, அது வரைக்கும் அமைதியா இருக்குன்னு சொல்லி சொன்னானே, அல்லாஹ் ஒரு வழியை காட்டுறான். தன்னுடைய வகையின் மூலமாக அல்லாஹ் அறிவிச்ச ஒரு செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. யாரு தவறு செய்தார்களோ அந்த தவறு செய்தவர்களின் விஷயத்தில் அல்லாஹ் ஒரு வழியை காட்டிவிட்டான். என்ன வழி? திருமணம் ஆகாதவர் என்ன செஞ்சிட்டார்? ஒரு பெண்ணோடு உபச்சாரம் செய்து விட்டார் என்று சொன்னான். திருமணம் ஆகாதவர் ஒரு பெண்ணோடு உபச்சாரம் செஞ்சிட்டார் அப்படின்னு சொன்னா அவருக்கு 100 கசையடி அந்த ஸ்பாட்லயே கொடுக்கணும். இஸ்லாமிய ஷரிய சட்டம் இது. அவருக்கு ஸ்பாட்லயே 100 கசையடி கொடுத்தது மட்டுமல்லாமல் 1 வருடம் அந்த நாடு கடத்தப்பட வேண்டும் என்பதாக திருமணம் ஆகாதவருக்கு இந்த சட்டத்தையும், திருமணம் ஆன நிலையில ஒருத்தர் உபச்சாரம் செஞ்சிட்டார் அப்படின்னு சொன்னா அவருக்கு அதே போன்று 100 கசையடி கல்லால் அடித்து கொலை செய்வது தண்டனையாகும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை நம்ம முஸ்லிம்ல பார்க்கிறோம். இதுதான் விபச்சாரம் செய்தவர்களுக்கு திருமணம் ஆனால் இந்த தண்டனை, திருமணம் ஆகாதவரா இருந்தா இந்த தண்டனை என்பதாக அல்லாஹ் ஒரு வழியை காமிச்சிட்டான். இது சஹாபாக்களுடைய காலகட்டத்துல, அல்லாஹ்வுடைய பெருமானாருடைய காலகட்டத்தில் தண்டனைகள் நிறைவேற்றப்பட்டோ இருக்கு. மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் திருமணமான நிலையில் நான் உபச்சாரம் செய்தேன் என்பதாக அவரே வந்து அவருடைய தவறை ஒப்புக்கொண்டார். எனக்கு திருமணம் ஆயிடுச்சு, ஆனா நான் என்ன செஞ்சிட்டேன்? விபச்சாரம் செஞ்சிட்டேன், ஒரு தவறு செஞ்சிட்டேன், எனக்கு தண்டனையை நிறைவேற்றுங்கள் என்பதாக வந்து நின்றார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவரை 3 முறை தடுத்து அனுப்புனாங்க. ஏன்னா இந்த தண்டனையை அல்லாஹ் சொல்லிட்டான். இருந்தாலும் இந்த வசனத்துக்கு பின்னாடி அடுத்து வர்ற வசனத்துல ஒரு செய்தி அல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுக்குறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இவர் எதுவும் பைத்தியமான்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. மீண்டும் வந்து சொல்றாரு, நான் தவறு செஞ்சுட்டேன், நான் திருமணமானவன், நான் உபச்சாரம் செஞ்சுட்டு எனக்கு தண்டனை கொடுங்க. என்ன தண்டனை? அவர் சாவர வரைக்கும் அவரை கல்லால் அடிச்சு கொள்ளணும், அதான் தண்டனை. இதை உடனே நிறைவேற்றுவாங்களான்னு சொன்னா நிறைவேற்ற மாட்டாங்க. பைத்தியமா இருப்பாரோன்னு அனுப்பிச்சு விட்டாங்க. மீண்டும் வந்தாரு. வெறும் குடித்த நிலையில் போதையில் எதுவும் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி விசாரிச்சாங்க. அதுவும் இல்லை. இவர் நல்ல புத்தி சுவாதனம் உள்ள ஆள் தான் என்பதாகெல்லாம் சொன்னதற்கு பின்னாடி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு கல்லால் அடித்து அவருக்கு அந்த விபச்சாரத்தில் குற்றத்துக்கான தண்டனையை நிறைவேற்றினார்கள் என்பதாக நம்ம முஸ்லிம்ல பதிவு செய்திருக்கக்கூடிய ஹதீஸை பார்க்கிறோம். அதே மாதிரி காமிலியா என்று சொல்லக்கூடிய குலத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து தானா குற்றத்தை ஒப்புக்கொண்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நான் திருமணமான நிலையில நான் என்ன செஞ்சிட்டேன்,